செங்கோட்டையன் மீது அடுத்தடுத்து புகார்கள் எழுந்திருக்கு. முக்கியமாக அந்த ஸ்கூல் ஐடி கார்ட்ஸில் ஜாதி பெயர் இணைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்ல வந்தாங்க, மீடியா அது எப்படி மாற்றி சொன்னது, ஸோ இதை தமிழக மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது செங்கோட்டையன் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி கார்டில் எந்த விதமான ஜாதி பெயரும் மென்ஷன் ஆகாது. ஸோ ஸ்கூல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மெயின் டாக்குமெண்ட்ஸ், அதாவது நம்ம ஆதார் கார்டு, அதுக்கப்புறமா பர்த் சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட்டில் QR கோட் முறையை கொண்டு வரலாம் அப்படிங்கிற பிளான் தான் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் சம்டைம் தொலைஞ்சு போது ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறாங்க, அப்படி பண்ணாமல் இருக்க QR கோடு முறையை கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் அதில் ஜாதி பெயர், பிளட் குரூப் அது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஸோ ஏன் ஸ்கூல் ஐடி கார்டு அப்படிங்கிற விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ப்ரூஃப், அதாவது ஐடி ப்ரூஃப், ஸ்கூல் ப்ரூஃப்னு ஒன்று இருக்குது. ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் தான், அதில் பர்த் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணும், ஜாதி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணும். இந்த சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணும்போது இதை ஒரு QR கோடாக மொத்தமாக ரெடி பண்ணி ஒரு QR கோட் ஸ்கேன் பண்ண இது எல்லாமே வர மாதிரி நம்ம பண்ணலாம், டிஜிட்டலாக பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாங்க. இதில் ஐடி கார்டு அப்படிங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ வாய் தவறி ஐடி கார்டு அப்படிங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணதால் எல்லாரும் பேச ஆரம்பித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஸ்கூல் ஐடி கார்ட்ஸில் ஜாதி சான்றிதழ் இருக்க போகிறதா அப்படிங்கிற விஷயத்தை பேச ஆரம்பித்தாங்க. எதிர்க்கட்சி முன்னாள் MLA மினிஸ்டர்ஸ், முக்கியமாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இதுக்கு பயங்கரமான எதிர்ப்பை தெரிவித்திருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அதனால தான் DMK இருக்கணும், DMK இருந்தால் தான் ஜாதி இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு படி மேலே போய் தமிழ்நாடு அன்டச்சபிலிட்டி ஃபெடரேஷன் ட்ரஸ்ட் அஃபிஷியலாக அவங்களும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதாவது பேக் செக்கப், கரெக்ட் செக்கப் எதுவுமே, பேக் செக்கப் எதுவுமே பண்ணாமல் ஜென்ரலாக ஒரு விஷயத்தை சோஷியல் மீடியாவில் சொல்கிறத வச்சு, மீடியா சொல்கிறத வச்சு மட்டுமே பார்த்து எதிர்க்கட்சிகள் பேச ஆரம்பித்து இருப்பது தான் எதிர்க்கட்சிகள் இன்னுமே அந்த தோல்வியிலிருந்து வெளியே வரலையா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போயுமே என்னதான் ஆளுங்கட்சி தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலுமே ஆளுங்கட்சிகளுக்கு எகெயின்ஸ்டாக தமிழக அரசாங்கம், அதாவது அரசு ஊழியர்கள் செயல்படுகிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ என்ன சொல்லுன்னு தெரியல. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.